அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த இடமாற்ற சிந்தனை, ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஜாப் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது திடீர்னு வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய நிலைமைலாம் இனிமேல் கிடையாது. ஏன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. 5ஆம் இடத்துல இருந்த சனி வக்ர நிவர்த்தி. அதன் மூலம் உங்களுக்கு உடல்நல தொந்தரவு கூட பெருசா இருக்காது. ஆனாலும் இந்த ராகுவை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அதாவது குறிப்பா கால் வலி, மூட்டுக்கள் சம்பந்தமான வலி, நரம்பு சம்பந்தமான வலிகள், சில பிரச்சனைகள், ஸ்கின் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் வரும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த வேலையில இருந்து வந்த இடமாற்ற சிந்தனைகள் இல்ல. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சக பணியாளர்களுடைய தொல்லைகள் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் இல்லை இனிமேல். அதனால நீண்ட நாள் கனவு ஒண்ணு நிறைவேற போகுது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீண்ட கால கனவு, மிக நீண்ட காலமாக நீங்க மனதிலே போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறீங்க. வாழ்க்கையில் அதன் மூலம் ஒரு மாற்றத்தை காண போறீங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது வேலை விஷயமா பெரும்பாலும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அல்லது சில பேருக்குலாம் வரன்கள் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இனி வரும் காலத்துல அது ஏற்படும். அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக இப்போ இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், இந்த சூரியனும் புதனும் இருக்கு. அதுல புதன் வக்ரம், ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாயோட பார்வையில. 10ல செவ்வாய் திக்பலம். சோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது நிறைய முயற்சி செய்ய போறீங்க. குடும்பத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ண போறீங்க. வரக்கூடிய லாபங்கள்ல ஏதாவது உருப்படியான இன்வெஸ்ட்மெண்டா பண்ண போறீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் குடும்ப உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகள், அல்லது வாழ்க்கை துணைவருடைய கூட நீங்க கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, புதனும் வக்கரமாகி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையோட ஆர்குமெண்ட்ஸ் வரும், கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதாவது குறிப்பா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையோ, அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதோ, அல்லது வாழ்க்கை துணைவருக்கு சில பாதிப்புகள் அல்லது ஏதோ ஒரு வகையில மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடந்த காலத்துல இருந்து வந்த மன அழுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க பிரிந்த உறவுகளாக இருக்கிறீங்கன்னா கூட சேர்றதுக்கோ அல்லது மீண்டும் சந்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. நல்லா பழகிட்டு இருந்தவங்க, உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை விஷயமா இருந்து வந்த நெருடல்கள், நெருக்கடிகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்ல. உடல்நல தொந்தரவு கூட பெருசா கிடையாது. சொல்ல போனா இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆக போகுது டிசம்பர் மாதம். அதுவும் சுப பார்வையில் இருக்கு. அதாவது சுக்கிரனுடைய பார்வையில 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் இடத்துல வக்ரம் பெறும் போது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அதே போல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, வேலை விஷயமா இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் நீங்க இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கன்சிடர் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக ஸ்டாண்டர்டா இருக்க போறீங்க, செட்டில் ஆக போறீங்க. வேலையே இல்லை, நாங்க எப்படி பொருளாதாரத்துல செட்டில் ஆகுறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரைவேட் ஜாபாவது கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். முயற்சி பண்ணுங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சற்று கூடுதலாக இன்கம் வரும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க பெட்டரா. இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது திக் பலம். அதே போல 10ல செவ்வாய் இருந்தாலும் திக் பலம் தான். அப்போ பாத்தீங்கன்னாக்க வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது நன்மைகளை கொடுக்கும். அதாவது ரொம்ப நாளா விற்க முடியாத ஒரு சொத்து விற்கிறதுக்கான பையர்ஸ் வரலாம். அல்லது நீண்ட நாளா கனவுகளோடு இருக்கீங்க, வாங்குறதுக்காக நீண்ட நாள் கனவுகளோடு இருக்கீங்கன்னா வாங்குறதுக்கான முதல் படி எடுத்து வைப்பீங்க. இந்த முதல் 15 நாள் கொஞ்சம் கோபம், டென்ஷனை தவிர்த்துட்டு குடும்ப வாழ்க்கையில குறிப்பா கணவனோடையோ அல்லது மனைவியோடையோ அல்லது கணவன் அல்லது மனைவியின் உறவுகளோட எந்த சச்சரவுகளும் செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதி தான். சூரியனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடும். டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து
சூரியன் 3ஆம் பாவகத்துல, அதே போல புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிடுது. டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிறு தூர பயணம் கூட போயிட்டு வருவீங்க. அது வந்து வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர்னு வந்து ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது சொந்த நாட்டிற்கோ அல்லது வேறொரு மாநிலத்திற்கோ நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்துள்ள 2ஆம் இடத்துல புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடும். அதனால வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் 9 வராரு. அப்போ பாக்கியங்கள் கைகூடும். அதன் மூலம் உங்களுக்கு விரயங்களும் கொஞ்சம் செலவாகும். அதாவது சுப விரயங்கள் தான். அதாவது வீடு அல்லது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் பட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்குலாம் இருக்கும். குறிப்பா அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கடன் ஏற்பட்டு சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. மேலும் உடல் நலத்துக்காக கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதை தவிர்த்து வேலையில வந்து முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்தில் இருந்து வந்த கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஆனாலும் சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோபம், டென்ஷனை தவிர்க்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுன்றது பெருசா இருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்துல வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். அதே போல வாழ்க்கை துணைவர் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போயிருக்கோம். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது. பெருசாக நீங்க பெருசா அதுக்காக செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதும் நல்லதுதான் முதல் பகுதியில. அதே போல இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திடீர்னு லம்சம் ஒரு அமௌண்ட் வரும். அலைச்சல்கள், பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, எச்சரிக்கையாகவும் இருந்துங்க, அது நல்லது. அதே போல அண்ட அயலார்களுடைய உதவி, நண்பர்கள் உதவி போன்றவையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். நிறைய நாள் திட்டம் போட்டு அதை செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம். அதுக்கான முயற்சிகளை முன்னெடுங்க, கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த செவ்வாய் சுக்கிரன் சமசப்தம பார்வையால டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரிந்த நட்பு அல்லது பிரிந்த காதல் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது சந்திக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேருக்குலாம் வந்து புதிய நட்பு, புதிய காதல் கூட ஏற்படும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பாலினால் ஆதாயம் உண்டு, எதிர்பாலினால் ஒரு மகிழ்ச்சியும் உண்டு. இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்து விடுபட போறீங்க. அப்போ வந்து பிள்ளைகள் வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள், பிரச்சனைகள் தீரும். அதே போல அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு இருந்தா அது நீங்கி ஆரோக்கியமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னாக்க அந்த வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும், அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது அதனால மகிழ்ச்சி அடைகிறது, அல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாக நல்லா படிச்சு மார்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். முதல்ல பிள்ளைகளால பெருமையும் பிரச்சனை இல்லாத நிலைமையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கு இந்த குருவை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வக்கரமாகாத வரலும் பண நஷ்டம், பிரச்சனை, இடமாற்ற சிந்தனையில் தான். இப்ப வக்கரம் ஆயிட்டாரு, அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரமாகிறதுனால ஒரு விபரீத ராஜயோகம் தான். 6 கூடியவன் 8ல இருந்து வக்கரமாகும் போது ஒரு சரியான ஜாபுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கூட ஒரு சரியான இடமாற்றம் அடைய முடியும். அதாவது அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்க வந்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அல்லது விசாகத்துல இருக்கீங்கன்னாக்க இப்போ உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க. அது சரியான இடமாற்றமாக அமையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அமையும். வேலை இல்லாதவங்க வேலை தேடலாம், அது கிடைக்கும். அல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டா அல்லது விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற கடந்த காலத்துல விட்டுட்டா அப்படின்னா அவர்களுக்குமே கூட இந்த நேரத்துல சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது நல்ல ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுப விரயத்தை தான் ஏற்படுத்துவாரு, அசுப விரயத்தை ஏற்படுத்த மாட்டாரு. மாதத்தோட முதல் பகுதியில குருவும் சூரியனும் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால சிவராஜ யோகம் ஏற்படும். அந்த வகையில ஒரு ஒர்க் பண்ற இடத்துல இத்தனால உங்களை தள்ளி வைத்து பார்த்தவர்கள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்துவார்கள். உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, உங்களை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மேலும் வேலையில கூட உங்களுக்கு சப்போஸ் அரசு பணியில இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்றீங்கன்னா கூட உங்களுடைய நேம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க பதவி உயர்வுக்கு அல்லது ஊதிய உயர்வுக்கு. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலையில மேலதிகாரிகளுடைய பாராட்டு கூட கிடைக்கும், கௌரவம் ஏற்படும். உங்களுக்கு இந்த சூரியனும் குருவும் சமசப்தமாக பார்த்துக்கிறதுனால. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கையிருப்பு கொஞ்சம் நிறைய செலவாகும். கொஞ்சம் கடன் வாங்கி கூட செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை ஈவன் சித்திரை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே செலவுகள் அதிகமாகும். புதன் வந்து மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. விரையாதிபதியாக வரக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கும் போது
கையிருப்பு பற்றாக்குறையும் அவ்வப்போது ஏற்படும். ஆனா ஈக்குவலா பணமும் வரும். அதே 9 2ஆம் இடத்துல இருக்கும்போது பணமும் வரும். அதே போல லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு மாறும்போது மாதத்தோர் பிற்பகுதியில வெற்றிகரமாக எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க, எதிர்த்தவர்களை சமாளிப்பீங்க. வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகளில் வெற்றி சாதகமாக வரும், அல்லது அந்த வழக்குகள் சாதகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனே இருந்தா கூட அதை திறம்பட சமாளிக்கக்கூடிய மாதம் தான், அதனால பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடத்துல ராகு, 12ல கேது, அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் கொடுக்கும். இந்த கேது 12ல இருக்கிறதுனால தூக்கம் இல்லாம இருக்கிறது, அலைச்சலாக இருக்கிறது, சில தவறான நண்பர்கள் சிலரால கொஞ்சம் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது போன்றவை ஏற்படும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். இந்த சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். கொஞ்சம் கடன் வாங்கி நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதன் மூலம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு இல்லை, அதனால நிம்மதியா இருக்க போறீங்க. அதே சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னாக்க கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அல்லது சக மாணவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு வகையில படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள்லாம் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையில எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று நீச பங்கம் ஆகிறாரு. அப்போ வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். அதே சமயத்துல சில பேர்லாம் பாத்தீங்கன்னாக்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வாழ்க்கை துணைவரோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல மண்மனை, ரியல் எஸ்டேட், விவசாயம், ஆசிரியர் பணி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் போன்ற தொழில்களில் செய்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். உணவுத்துறை, அரசு பணி செய்யக்கூடியவர்கள், அரசியல் இருப்பவர்கள், தலைமை பதவியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கம்ப்யூட்டர், மருத்துவம் இந்த சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு, பெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஆளும் தொழிலெல்லாம் சிறப்பா இருக்கு. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல முன்னேற்றம் இருக்கும், வருமானம் வரும், ஆனா செலவு ஆகும். கொஞ்சம் கடன் வாங்கியும் பேலன்ஸ் பண்ணுவீங்க, பட் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தவிர்த்துறது நல்லது. ஒரு ஃபால் டவுன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா புதன் வக்கரமானாவே அந்த காலகட்டத்துல பங்கு சந்தை இறக்கத்தை சந்திக்கும். அதனால பங்கு சந்தை இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்க்கலாம். ஊக வாணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தவிர்க்கிறது நல்லது. தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, வருமானம் கூடுதலாகவே இருக்கும். பசுமாட்டிற்கு கோதுமை தானம் கொடுங்க, அல்லது அகத்திக்கீரை கொடுங்க வெள்ளிக்கிழமையில, வருமானம் கூடுதலாகவே இருக்கும். அதே போல வறுமையில் இருப்பவர்கள் அல்லது நோயாளிகளுக்கு ஆடை தானமோ உணவு தானமோ செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருப்பீங்க. ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. திருப்பாபுரம் போயிட்டு வரலாம். ராகு கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலம் திருப்பாபுரம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அல்லது ராகு கேது இருக்கக்கூடிய அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு நீங்க ஒரு பொங்கல் வச்சோ அல்லது அதுக்கு ஒரு அபிஷேக அலங்காரம் பண்ணியோ அந்த அரச மரத்தை ஒரு 3 சுத்து சுத்திட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.